எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. Hey guys, welcome to our channel. இப்போ தமிழ்நாட்டுல எலெக்ஷன் சீசன் போயிட்டு இருக்குது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். டோட்டல் தமிழ்நாடு பரபரப்பா போயிட்டு இருக்குது. யார் ஜெயிக்க போறா, யார் நம்மள ஆள போறாங்கங்கிறது எப்பவுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்பவே பரபரப்பாவும் சுறுசுறுப்பாவும் இயங்கிட்டு இருக்குது. குறிப்பா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இந்த எலெக்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. நம்ம இந்த வீடியோல பேச போறது ஒரு ஓட்டு, அதுவும் ஓட்டு. அதைவே போட சங்கடப்படுற ஆளுகளை பத்தி தான். எங்க ஊர்லயே நிறைய பேரை பார்க்க முடியுது. ஆனா நம்ம ஓட்டு போட்டா மாற போகுது, ஏன் ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுது? ஆமா, நான் போட்டா மட்டும் அவன் ஜெயிச்சிருவானா, இல்ல நான் போட்டு தான் அவன் ஜெயிப்பானா, இன்னைக்கு விட்டா என் ஒரு நாள் கூலியே போயிடும், நான் போய் என் வேலையை தான் பார்க்க போறேன்னு ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு சுத்தமா தெரியாம இருக்கிற ஆட்களை பார்க்க முடியுது. ஆனா இப்படிப்பட்ட இதே ஆளுகதான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த 5 வருஷத்துக்கு உட்காந்து அட ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லா விலைவாசியும் ஏறிட்டே போகுது, அவன் ஆட்சிக்கு வந்திருந்தா நல்லா இருக்கும், இவன் ஆட்சிக்கு வந்திருந்தா நல்லா இருக்கும்னு பேச போறானுங்க. உண்மையை சொல்லணும்னா ஓட்டு போடுறதுக்கே சங்கடப்படுறவனுங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவனுங்க, ஏன் நம்ம நாட்டிலேயே வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவனுங்க. உங்க எண்ணம் wrong. You are totally wrong. ஏன்னா ஒரு ஓட்டுங்கிறது சாதாரணமா நம்ம போய் ஒரு பட்டன் அமுத்திட்டு வர விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் தான் அது. நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டு மக்களோட வாழ்க்கையவே தீர்மானிக்கக்கூடிய விஷயம் தான் அது. அரசாங்கத்தை நம்ம ஆதரிக்கிறக்கோ எதிர்க்கிறக்கோ நமக்கு இருக்கிற முக்கியமான குரலே அதுதான். உனக்கு நல்ல ரோடு வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் ஓட்டு போடணும். உனக்கு நல்ல மருத்துவ வசதி வேணும்னா அதுக்கும் நீ ஓட்டு போடணும். திங்கிற சாப்பாட்டுல இருந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளோட விலைவாசி வரைக்கும் எல்லாமே உனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பா நீ ஓட்டு போட்டு தான் ஆகணும். நம்ம இந்த விஷயத்துல அமைதியா இருந்தா நம்மளோட வாழ்க்கையை வேற ஒருத்தங்க தீர்மானிக்கிற மாதிரி ஆயிரும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீங்க யாரை சூஸ் பண்ணுங்கிறது அது உங்களோட விருப்பம் தான். ஆனா நீங்க ஓட்டு போடணுங்கிறது அது உங்களோட கடமை. ஏதாவது ஒரு ஆளுக்கு போட்டு தான் ஆகணும். அந்த ஒரு நாள் உங்களுக்கு நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய சூப்பர் பவர் கிடைச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஓட்டுனால நாட்டோட தலையெழுத்தே மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அந்த ஒரு நாள் மட்டும் நீ இந்த நாட்டோட குடிமகன் மட்டும் கிடையாது, இந்த நாட்டுக்கே நீதான் பாஸ். என்ன கஷ்டமா இருந்தாலும் 23ஆம் தேதி ஓட்டு போறதுக்கு மட்டும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலோ அவங்கள்ட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஓட்டு போடாம இருக்கறனால பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். பாண்டிச்சேரியில இந்த டைம் 90% ஓட் போலிங் ஆயிருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம எப்ப புரிய போறோம் தான் தெரியல. 23ஆம் தேதியை காலண்டர்ல குறிச்சு வச்சுட்டு எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமை, சூப்பர் பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி அடுத்த 5 வருஷம் நம்மளை யாரு ஆட்சி பண்ண போறான்னு நம்ம தான் முடிவு பண்ண போறோம். Catch my point? It's nice, no?